والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أيدك بنصره وبالمؤمنين. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள் மழையென பொழிகிற புனிதமிகு ரமதானுடைய இரவுகளை சிறப்பாய் கழிக்க வேண்டும் என்பதற்காக, ஈமானிய உயிரோட்டத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஷஹீதான சஹாபாக்களுடைய தியாக வரலாறை கடந்த ரமதானிலும் இந்த ரமதானிலும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். கடைசியாக நேற்றைய தினம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் பெருமானாரின் பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்ட வரலாறை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை பார்க்க போகிறோம். இவரும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்ட ஒரு சஹாபி, ஒரு ஷஹீத். இவருடைய வரலாறை பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டதற்கு யாரெல்லாம் காரணிகளாக விளங்கினார்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே பல இழிவுகளையும் அழிவுகளையும் சந்திக்க வைத்தான். அப்படிப்பட்ட இழிவுகளையும் அழிவுகளையும் அவர்கள் சந்திப்பதற்கு ஒரு காரணகர்த்தாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்திருந்தார். இவரும் அஹ்ல பைத்தில் சம்பந்தப்பட்டவர், இவரும் ஹலீஃபாவாக ஆட்சி செய்தவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய ஒரு பண்பாளர், தம்முடைய இல்வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காகவே அர்ப்பணித்தவர். ஆகவே இவருடைய வரலாறை நாம் படிப்பதும் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தும் என்கிற நல்ல நோக்கத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் இவருடைய வரலாறை நாம் பார்க்க போகிறோம். அப்துல்லா பின் சுபைர் இப்னுல் அவாம் என்று அறியப்படுகிற இந்த நபித்தோழருக்கு இயற்கையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில சிறப்பு கூறுகளை வழங்கியிருந்தார். எப்படி இந்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களுடைய தாயார், அவர்களுடைய தந்தையார் என்கிற இருவருமே இந்த இஸ்லாமிய வரலாற்றின் முக்கியமான பக்கங்களை நிரப்பியவர்கள். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையின் வரலாற்றை அலங்கரித்ததில் இவர்களுக்கும் ஒரு பெரும் பங்கு உண்டு. அதுபோக இவருடைய தாயார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்பதனால் இவருடைய வரலாற்றுக்கு இன்னும் அதிகமான சிறப்புகள் இருக்கிறது. இப்படி தாய், தந்தை, ஆட்டனார், அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவருக்கு சிறிய தாய் என்கிற வகையிலும், முக்கியமான அஹ்ல பைத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இவருக்கு உறவுக்காரர்கள் என்கிற அடிப்படையிலும், இவருடைய குடும்பத்தில் இவரை சார்ந்தவர்கள், இவரோடு தொடர்புள்ள அநேகர் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டு ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற வகையிலும் அப்துல்லா பின் சுபைர் இந்த வரலாற்றிலே மறக்க முடியாத நபர். நம்முடைய உள்ளங்களில் அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பை யாராலும் மறுக்க முடியாத நபர். அப்படிப்பட்ட அப்துல்லா பின் சுபைர் அவருடைய தாயாரை பற்றிய, தந்தையாரை பற்றிய ஒரு சில அறிமுகத்திற்கு பிறகு அவருடைய வரலாற்றுக்குள் நாம் போகலாம். காரணம், இஸ்லாமிய வரலாற்றை அலங்கரித்த சிங்கங்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் பெற்றிருக்கிற மேலான ஆளுமைகளை அவர்கள் பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில காரியங்களை காரணங்களாக வைத்திருக்கிறார். குறிப்பாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்றால் அது அல்லாஹ் கொடுத்த வெளிப்பாடு. அபூபக்கர் சித்தீக் இஸ்லாமிய வரலாறில் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஆளுமையை, தன்னிகரல்லா ஆளுமையை அவரும் பெற்றிருக்கிறார் என்றால் அவருக்கு இயற்கையாக பெருமானாரோடு அமைந்த நட்பு. அதே போன்று அப்துல்லா பின் சுபைர் இஸ்லாமிய வரலாற்றை அலங்கரித்திருக்கிறார் என்றால் அது அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாக அளித்திருக்கிற குடும்ப அமைப்பு. ஒருவருக்கு அமைத்திருக்கக்கூடிய, வாய்க்கப்படுகிற குடும்ப அமைப்பு ஒருவரை எந்த அளவுக்கு பண்படுத்தும், பக்குவப்படுத்தும், பதப்படுத்தும் என்பதற்கு அப்துல்லா பின் சுபைர் ஒரு மிகப்பெரிய சான்று, ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. காரணம்,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் வாழ்ந்த போதிலும் இந்த அப்துல்லா பின் சுபைரின் தகப்பனார் சுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு அவர்களைத்தான் என்னுடைய அந்தரங்க காரியதரிசி என்று சொல்லியிருக்கிறார்கள். செக்ரட்டரி என்று இன்றைக்கு நாம் சொல்லுவோமா இல்லையா? ஒரு சிலரை பார்த்து சொல்லுவோம், இவர்தான் இவருடைய மனசாட்சி, இவர்தான் இவருடைய அரசாட்சி என்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய எல்லா ரகசியங்களும் அவருக்கு தெரியும், அவருடைய எல்லா நல்லது கெட்டதுகளும் இவருக்கு தெரியும், அவரை நம்பி எல்லா விஷயங்களையும் இவர் சொல்லுவார். பிரயாணத்திற்கு போவதாக இருந்தாலும் கூட இவரிடத்திலே சொல்லிவிட்டு போவார். அப்படிப்பட்ட அளவிற்கு ஒரு உயர்ந்த சிநேகிதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு அவர்கள் வைத்திருந்தார். அதுபோக இந்த சுபைர் அவர்களுடைய தாயார் யார் என்று சொன்னா சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசமும் பாசமும் வைத்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமி தான் இந்த சுபைர். யாரு? சுபைருடைய தந்தை வழி உருவாகட்டும், இந்த உறவுமே மாஷா அல்லாஹ்விற்காக அர்ப்பணம். இவரும் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். யாரால் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் தெரியுமா? அவருடைய சொந்த தாய்மாமனால் அவர் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். அப்போ கொடுமைக்கு ஆளாக்கப்படும் போது எப்படி இவரை கொடுமைப்படுத்தினார்கள் தெரியுமா? அவரை ஒரு இடத்திலே அடைத்து அந்த அவர் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் நெருப்பை எரிய விட்டு இருஜஇலல் குஃபர், அல்லாஹ்வை நிராகரி சொல்லுகிறார்.
அது போக போகிற வழியில் அவர்கள் சௌர் என்கிற குகையில் போது தங்களுடைய உயிர்களை குகையில் அவர்கள் கொஞ்சம் ஒளிந்திருந்த போது எதிரிகள் எல்லாரும் கிட்டே பிடித்துக் கொள்ளக்கூடிய அவர்களை காப்பாற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிற இடத்திற்கு போக முடியாது. ஆனால் இந்த அஸ்மா தான் துணிந்து என்ன செய்தார்கள், ஒரு ஆட்களை ஆமீர் இப்னு ஃபுஹைரா என்று அவருக்கு சொல்லப்படும், அவரை ஏற்பாடு செய்து அவரிடத்தில் உணவு பொட்டலங்களை கொடுத்து தண்ணீர் முட்டிகளை கொடுத்து என்ன செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் பயணக்களைப்பு தெரிந்து விடக்கூடாது, பயணத்தில் அவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, கஷ்டத்தை அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காக உணவையும் குடிபானத்தையும் அனுப்பி ஒரு மாபெரும் பங்களிப்பை அவர்கள் செஞ்சாங்க, செயல்படுத்தினாங்க. இது போக இந்த ஹிஜ்ரத்திற்கான காரியங்களில் முஸ்லீம் எடுத்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற விஷயம் அந்த குறைஷிகளுக்கு அந்த நேரத்தில் தெரிந்த போது, அப்போது இருந்த மனித உருவில் ஹயவானாக சுற்றி கொண்டிருந்த அன்றைய உம்மத்தின் ஃபிரௌனாக அறியப்பட்ட அபூ ஜஹல் தம் படை பரிவாரங்களோடு அபூபக்கரின் வீட்டு வாசலுக்கு முன் வந்து அஸ்மாவின் பெயரை சொல்லிதான் அழைத்தான். அஸ்மா, ஐனா அபூகி, உன் தந்தை எங்கே என்று சத்தமிட்டு கேட்டான். உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். அபூபக்கரின் பெண் என்றும் பாராமல், ஒரு சிறுமி என்றும் பாராமல் அபூ ஜஹல் என்கிற அந்த கொடியவன் என்ன செய்கிறான், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். விட்ட அறையில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா காதில் போட்டிருந்த தோடு உடைந்து கீழே விழுந்தது என்று வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்படி சத்தங்கள் ஏற்படும் போது, இப்படி சச்சரவுகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அபூபக்கரின் தந்தை அபூ குஹாஃபா வயது முதிர்ந்த நபர், பிற்காலத்தில் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அந்த நேரத்தில் அவர் குஃப்ரிலே இருந்தார், கண் தெரியாத அவர் நேரடியாக விஷயத்தை உணர்ந்து விட்டு அஸ்மாவிடத்திலே வந்து பேசுகிறார். உன் தந்தை ஹிஜ்ரத்திற்கு போய்விட்டார், முகமதோடு போய்விட்டார், இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாரா, ஏதாவது உங்களுக்காக மிச்சம் மீது வச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார். உடனே இந்த அஸ்மா தகப்பனை தன்னுடைய தாத்தா சபித்து விடக்கூடாது என்பதற்காக, தகப்பனை தன்னுடைய தாத்தா இந்த ஹிஜ்ரத் என்கிற புனிதமான பயணத்திற்கு போயிருப்பவரை எந்த வகையிலும் இழிவுபடுத்தி விடக்கூடாது என்பதற்காக வழக்கமாக அவர்கள் வீட்டில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் உண்டியல் போல் ஒன்றை வைத்து அதிலே காசு பணத்தை சேர்ப்பார்கள். எதுக்கு? ஊடு கட்டுறதுக்கோ, நிலங்களை வாங்கி போடுவதற்கோ, மகள்களுக்கு நகை வாங்கி போடுவதற்கோ அல்ல, ஜிஹாத் போருக்கு வா என்ற ரசூலுல்லாஹ் சொன்னா கொண்டு வந்து கொடுக்கிறது. ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னார், உடனே விடுவிப்பதற்கு. அப்போ அந்த உண்டியல் போன்று இருக்கக்கூடிய இந்த தோல் பையை கொண்டு வந்து அந்த தோல் பையில் என்ன செய்யறாங்க, கற்களை எல்லாம் போட்டு ஒரு முடித்து அவருடைய தாத்தாவின் கையில கொடுக்குறாங்க. பாருங்க தாத்தா, தொட்டு பாருங்க தாத்தா, வாப்பா எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு தான் போயிருக்கிறாங்க, வாப்பா எதையும் கூட்டு போல அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, கண் தெரியாத அந்த பெரியவர் அந்த தாத்தா அதை தடவி பார்க்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய தங்க என்னது கற்களை தங்க நாணயங்கள் என்று நினைத்துக் கொண்டு, தங்க காசுகள் என்று நினைத்துக் கொண்டு, நல்ல வேளை உன் தந்தை இதை விட்டு விட்டு போனாரே என்று சொல்லி அவருடைய உள்ளத்தை சாந்தப்படுத்திய ஒரு சமயோஜித புத்தியும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த அஸ்மா சாதாரணமான பெண்ணாக வளரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே முக்கியமான விவகாரங்களில் எல்லாம் இவர்களுடைய பேர் அடிபட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளில் அடிக்கடி இடம்பெறக்கூடிய ஒரு பேராக அஸ்மா என்கிற பேர் இருந்தது. எந்த அளவிற்கு இந்த பெண்மணி ஒரு மிக சிறந்த அடிப்படையில் குடும்ப தலைவியாக செயல்பட்டார் என்றால், பிற்காலத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய காலத்தில் எர்மூக் என்கிற யுத்தம் நடக்கும் போது அஸ்மா, அஸ்மாவின் கணவர் சுபைர், இருவருக்கும் பிறந்த அப்துல்லா பின் சுபைர் மூவருமாக போர்க்களத்திலே பங்கெடுக்கிறார். இப்படி ஒரு பாக்கியம் எங்க கிடைக்கும்? எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! பாப்பா மார்க்க வழியில் இருந்தால் மகன் வேறெங்கோ இருப்பான், பாப்பாவும் மகனும் மார்க்க வழியில் இருந்தால் தாய் வேறெங்கோ இருப்பார். தாய், தந்தை, கணவன், மனைவி, மகன், மகள், பேரன், பேத்தி, இப்படி யாருக்கு அமைகிறது? அப்படி அமைந்த ஒரு குடும்பம் தான் அப்துல்லா பின் சுபைரின் குடும்பம். அப்படி அமைந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான குடும்பம் தான் அப்துல்லா பின் சுபைரின் குடும்பம். அப்துல்லா பின் சுபைரின் பிறப்பே சகோதரர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் தெரியுமா? அவருடைய பிறப்பு குறித்த வரலாறை படிக்கும் போது எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துல்லா பின் சுபைர் என்கிற இந்த குழந்தை பிறக்கும் போது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு ஆறுதலாக அந்த குழந்தை இருந்திருக்கிறது. காரணம், இவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் தான் முதலில் என்டர் ஆகிறார்கள். பிறகுதான் அஸ்மா எல்லோரும் வருகிறார்கள்.
இருக்கிறார்கள். அப்போது இவர்கள் உள்ளே வந்ததற்கு பிறகு யகூதிகள் இவர்களை சபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன்? அதனால் வரைக்கும் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று பிரிந்து கொண்டிருந்த அந்த மதீனாவின் மண்ணின் மைந்தர்களை இவர்கள் பஞ்சாயத்து செய்துதான் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற பெயரையெல்லாம் நீக்கிவிட்டு முஸ்லிம்களாக அன்சார்களாக அவர்களை ஒருங்கிணைத்து இவர்களுக்கு ஒரே தலைவராக ரசூலுல்லாஹ் செயல்பட ஆரம்பித்தார்களோ இந்த யூதர்களின் கோபம் பார்வை ரசூலுல்லாஹ்வின் மீது விழுகிறது. விழுந்த உடனேயே முதல்ல என்ன செஞ்ச ஆரம்பிச்சா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வருபவர்களையும் சபிக்க ஆரம்பித்தான். உங்களுக்கு வாரிசுகளே வராது என்று எல்லாரிடத்திலும் அதை பரப்ப ஆரம்பித்தான். இப்படி இந்த யூதர்கள் பரப்ப ஆரம்பித்ததை அங்கிருக்கக்கூடிய ஆராபுகள், அங்கிருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் எல்லாம் முஸ்லிம்களிடத்தில் வந்து பேச வருவார்கள். அது யார்கிட்ட? அன்சாரிகளிடத்திலே வந்து பேச வருவார்கள். சஹரத்துக்குமுல் யஹூத், யகூதிகள் உங்களுக்கு சூனியம் வைத்து விட்டார்களாம், உங்களுக்கு பிள்ளைகளை பிறக்காதாம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் நிறைமாத கர்ப்பிணியாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மக்காவில் வந்து ஹிஜ்ரத் செய்து குப்பாவிற்கு வருகிறார். இப்படி என்ன, அது வரைக்கும் ஒரு குழந்தை பிறக்கல. அப்ப குழந்தை பிறந்தால் தான் என்னதான் இவர்களுடைய சூனியம் பலிக்காது என்பது அவர்களுடைய ஈமானிய நம்பிக்கையாக இருந்தாலும் அதை பிராக்டிகலாக பார்க்கும் போது தானே உள்ளத்திற்கு ஆறுதலாக இருக்கும். அப்ப குழந்தை பிறக்காது, குழந்தை உங்களுக்கு வராது, உங்களுக்கு வாரிசுகள் வராது என்றவர்கள் சபித்த காலத்தில் நிறை மாத கர்ப்பிணியாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா குப்பாவை நெருங்குகிறார்கள். குப்பாவை தாண்டிதான் மதீனாவிற்குள்ளே போக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹிஜ்ரத்திற்கு போகும்போது முதலில் குப்பாவில் இறங்கி குப்பாவில் தொழுது விட்டு தான் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்படி அவர்கள் தொழுத மஸ்ஜிதுக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் வரலாறில் மஸ்ஜித் குப்பா உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கிற இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதல் பள்ளி என்று அறிவிக்கப்படக்கூடிய அந்த குப்பா நகருக்கு வந்துதான் என்ன செய்கிறார்கள், இவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அப்ப குழந்தை பிறந்தவுடன் அந்த குப்பா என்கிற இடத்தில் குழந்தை பிறந்தவுடன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என் குழந்தை பிறந்தவுடன் முதலில் அதை நான் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் தான் காட்டினேன். அதே ரசூலுல்லாஹ்வோடு தான் அபூபக்கர் சித்திக் இருக்கிறார். அஸ்மாவின் தந்தை யாருக்கு அதிக தகுதி வாய்ந்தவர்? ஆனால் இஸ்லாம் என்கிற ஒரு விஷயம் அவர்களுடைய ரத்த நாண அண்ட சரீரங்கள் அனைத்திலும் நுழைந்து விட்ட காரணத்தினால் குழந்தை பிறந்தவுடன் அந்த சந்தோஷமான செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்து கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய அறையில் இருக்கும்போது கொண்டு போய் கொடுக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிச்சம்பழத்தை வரவழைத்து அந்த பேரிச்சம்பழத்தை தம் புனித நாவால் வென்று அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து சுபைர், அப்துல்லா பின் சுபைருடைய நாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து அந்த இனிப்பை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்நீர் கலந்த இனிப்பை அந்த குழந்தை முதலில் மதீனா நகரில் சுப்ஹானல்லாஹி அல்-அஸீம் சுவைத்து உண்டது. சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் எல்லோருக்கும் சந்தோஷம். யூதர்கள் சொன்ன பொய் பலித்தது. யூதர்கள் பொய் உரைத்து விட்டார்கள். யூதர்களால் எங்கள் வளர்ச்சியை ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ்வின் அருள் எங்களிடத்திலே இருக்கிறது என்று சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தம் பேரப்பிள்ளையை தூக்கி கொண்டு என்ன செய்கிறார், தவாப் செய்வதை போல் சுற்றி கொண்டிருக்கிறார். யூதர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம், யூதர்களுடைய வீட்டு வாசல் முன்னிலையில் எல்லாம், இதோ பார் என் பேரப்பிள்ளை, எங்களுக்கு வாரிசுகள் வராது என்று சொன்னீர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வாரிசை கொடுத்தான் என்று மதீனா நகரையே ஆனந்தத்தில் ஆழ்த்தியது அப்துல்லா பின் சுபைரின் பிறப்பு. சகோதரர்கள், ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும், நல்லா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி மதீனா நகர் முழுவதும் இஸ்லாமிய மனங்களுக்கு ஆறுதலாக அமைந்த அப்துல்லா பின் சுபைரின் பிறப்புக்கு கூட பிறந்த நாள் அந்த சமுதாயத்தில் இல்லை. பாருங்க, பிறந்த நாள் என்று இஸ்லாமிய சமுதாயம் இன்று கூட அறியாமையில் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அட வாரிசுகளே வராதுன்னு ஒரு கூட்டம் சபிச்சான். அந்த சாபம் பொய் என்பதை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற ஒரு நிகழ்கால சான்று அப்துல்லா பின் சுபைர். அவர் பிறந்த தேதியை நோட் பண்ணி அடுத்த வருஷம் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடி இருக்க கூடாது? அப்படி அல்ல. பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது இஸ்லாத்தில் இல்லை என்பதை இதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பிறப்பு. யாருடைய பிறப்பு? அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிறப்பு. அதோடு அடிக்கல, குழந்தை இஸ்லாமிய அடிப்படையிலேயே வளர்ந்து வருகிறது. மிகச்சரியாக 7 வயது வரும்போதுதான் இளைஞர்கள், சிறுவர்கள், மாணவர்கள் உங்கள் மனதில் ஆழமாக நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். பாப்பா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, மகனுக்கு 7 வயசு ஆகட்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு 7 வயது என்பதைத்தான் ஒரு முக்கியமான பருவமாக சொன்னார்கள். 7 வயசு ஆகும்போது தான் அவனை படுக்கையில் இருந்து தனியா வைக்கணும். 7 வயசு ஆகும்போது தான் அவனை தொழும்படி நீங்கள் ஏவ ஆரம்பிக்கணும்.
அதுக்காக 7 வயசுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லணும். எல்லா நேரத்திலும் ஏவுதான், வார்த்தையை கவனிக்கும். எப்படி வார்த்தை அமர, அமர என்றால் ஏவுவது, தொடுப்போ தொடு என்று கட்டளையிடுவது 7 வயதின் போதுதான். 10 வயதின் போது தொலாட்ட அடிச்சாவது அனுப்பணும் நாங்க ரசூலுல்லாஹ். 7 வயது மகனுக்கு ஆகட்டும் என்றவரை எதிர்பார்த்ததை போலவே மிகச்சரியாக 7 வயது ஆனவுடன் என்ன செய்கிறார்? சுப்ஹானல்லாஹி ரதீம் சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாரிசை சுமந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். இதுக்கு தெரியுமா? பையத் பண்ணுங்க யா ரசூலுல்லாஹ். இந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? 7 வயசு குழந்தைக்கு பையத்னா தெரியுமா? பையத் என்பது ரத்தத்தில் ஊற வேண்டிய ஒன்று. ஏன் ஷிர்க் வைக்க மாட்டோம், நயவஞ்சகத்தனமாக நடக்க மாட்டோம், பிரச்சாரம் செய்ய மாட்டோம், வழிப்பறியில் ஈடுபட மாட்டோம், திருட மாட்டோம், கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு கூற மாட்டோம். அதாவது இஸ்லாத்திற்கும் குஃபருக்கும் இடையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதில் முக்கியமான விஷயங்களை எல்லாம் வாசகங்களாக அமைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரம் பற்றி வாயால் மொழியக்கூடிய வார்த்தை பயான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தன் மகனுக்கும் கிடைத்துவிட வேண்டும், தன் மகன் இந்த வட்டத்திலேயே வளர வேண்டும் என்பதில் ஆவல் கொண்டிருந்த சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு 7 வயது ஆனவுடன் தன் குழந்தையை தூக்கி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், வருவது பச்சை குழந்தை. 7 வயது பையன் வருகிறான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூக்கிறார்கள். புன்னகை பூத்துக் கொண்டு சுபைர் இப்னு அவ்வாம் ஆசைப்பட்டதை போல் என்ன செய்கிறார்கள்? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் சுபைரின் கையை பிடித்து அவரிடத்திலே பைஅத் செய்து கொடுத்தார்கள். இவர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகன் என்பதனால், அஸ்மாவிற்கு உடன் பிறந்தவர்கள் தான் பெருமானாரின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்பதனால் எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியரில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிற அறைக்கு இவர்கள் போவதும் வருவதுமாக இருப்பார்கள். எப்போதும் தன் சிறிய அன்னையின் மீது ஆசை கொண்டவர்களாக, பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிறிய அன்னையும் என்ன செய்வார்கள்? அப்துல்லாஹ் பின் சுபைரை தன் மகனை போன்றவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முதல் முறையாக ரசூலுல்லாஹ்விடத்திலே தம்முடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள். என்ன வருத்தம்? என்ன வருத்தம்? குழந்தை இல்லையே என்கிற வருத்தம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சுத்திக்கிட்டு இருந்த அப்துல்லாஹ் கூப்பிட்டு இவனை நீ மகனாக நினைத்துக்கொள் என்கிற அர்த்தத்தில் அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்று வரலாறு இருக்கிறது. அந்த அளவிற்கு அப்துல்லாஹ் பின் சுபைர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் அசைக்க முடியாத ஒரு சொந்தமாக என்ன செய்கிறார்? அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். பிற்காலத்தில் இவருக்கு கொஞ்சம் பருவம் அடையும் போது ஃபத்ஹு மக்காவின் நேரத்தில் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பைஅத் செய்து வரும்போது அங்கிருந்த சிறுவர்களுக்கு இவர் தலைமை தாங்கி கோஆர்டினேஷன் செய்தார் என்று வரலாறு. ஆண்கள் வரும்போது இப்ப நம்ம பள்ளியிலேயே ஒரு பயான் வைக்கும் போது என்ன செய்வோம்? பெண்கள் பக்கத்துல நீங்க பாத்துக்கங்க, ஆண்கள் பக்கத்துல நீங்க பாத்துக்கங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்க, செகண்ட் ஃப்ளோர் நீங்க, ஒரு கோஆர்டினேட்டரை வைப்போமா இல்லையா? ஒரு லீடரை மாதிரி வைப்போமா இல்லையா? அதே போன்று கூட்டம் கூட்டமாக மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் செய்து வரும்போது அங்கே இருந்த மாணவர் அணியை, அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் அணியை எல்லாம் ஒதுக்கி அந்த அணிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் சுபைரை தலைவராக நியமித்ததை போல் எல்லா லைன்ல நில்லு, இப்படி வா, இவனுக்கு அப்புறம் நீ வா, இவனுக்கு அப்புறம் நீ வா என்று சொல்லி அவர் மக்களிடத்திலே பைஅத் வாங்கி கொடுத்தார் என்றும் அவரை குறித்து ஒரு குறிப்பு இருக்கிறது சகோதரர்களே. இப்படித்தான் வளரணும். பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஆளுமை திறன் கொண்டவர்களை தங்களுடைய வாழ்வின் கதாநாயகர்களாக நினைத்து வளர வேண்டும். அப்படித்தான் அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்தார்கள். இன்னும் உங்களுக்கு தெரியுமா? பெருமானாருடைய வரலாறில் அபாதிலா என்று சிலர் அறியப்பட்டார்கள். அப்துல்லாக்கள், நிறைய அப்துல்லாக்கள் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேர் என்னது? அப்துல்லா. ரசூலுல்லாஹ்வுடைய மகன் பேர் என்னது? அப்துல்லா. அப்துல்லா என்கிற பேர் அங்கே நிறைய பேருக்கு சூட்டப்படுவதுண்டு. ஆனால் அபாதிலா என்று 4 அப்துல்லாக்களை அப்துல்லாஸ் என்றவர்கள் சொல்லுவார்கள். யார்? அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா பின் சுபைர். அந்த 4 பேர்ல இவரும் வருது. அபாதிலாக்கள் என்று அறியப்படக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ் நூல்களில் ஹதீஸ்களை இமாம்கள் தொகுத்து வைத்திருக்கும் போது அபாதிலாக்கள் வழியாக அறியப்பட்டவைகள் என்கிற ஒரு ஹதீஸ் தொகுப்பே தனியாக இருக்கிறது சகோதரர்களே. அங்கே இந்த 4வரும் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் என்பவர் அறிவிக்கிறார், இந்த 4 அப்துல்லாக்களும் மரணிக்கும் போதுதான் யாரு? அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் சுபைர், அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ், அதே போன்று அப்துல்லா பின் உமர், இந்த 4 அப்துல்லாக்கள் மரணிக்கும் போது சாரல் ஃபிக்ஹ் ஃபீ ஜமீஇல் புல்தான்,
எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் இஸ்லாமிய அறிவு, இஸ்லாமிய கல்வி பரவியது இந்த நால்வரின் உழைப்பால் என்று அவர்கள் சமகாலத்து மக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான முறையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சகோதரர்கள். அடுத்து இவர் எந்த அளவிற்கு வீரத்தோடு வேகத்தோடு இஸ்லாமிய பணிகளில், இஸ்லாமிய போர்க்களங்களில் தம்முடைய பங்களிப்பை தந்திருக்கிறார் என்பதை பற்றியும் ஒரு சில குறிப்புகள் நமக்கு வருகிறது. அவர் சிறு குழந்தையாக இருக்கும் போதே என்ன செய்திருக்கிறார்? வாள் பயிற்சி எடுப்பதில் ஆர்வம் கொண்டவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிள்ளைகளுக்கு என்று ஒரு சில விஷயங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். நாம் எப்படி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சும்மா தான் இருக்கிறான், கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு போ, காலையில இருந்து 8 மணி நேரம் ஸ்கூல்ல என்ன படிக்கிறானோ அதையே திரும்ப படிக்கிறதுக்கு டியூஷனுக்கு போ, காலையில டியூஷனுக்கு போ, சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருக்கிறானா கம்ப்யூட்டருக்கு போ. கம்ப்யூட்டர் சாருக்கு தெரியாததெல்லாம் அவனுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் சாருக்கு தெரியாததெல்லாம் இவனுக்கு தெரியும். ஆனாலும் நம்முடைய மனசுல மைண்ட் செட்டில் ஆயிடுச்சு. அவனை சும்மா இருக்க விடக்கூடாது. அங்க போ, இங்க போ, இங்க போ, அங்க போ. யாராவது அட ஞாயிற்றுக்கிழமை தம்பி சும்மா தானப்பா இருக்க, மர்கஸுக்கு போன்னு சொல்லி இருக்கிறோம். அட வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சும்மா தானடா இருக்க, பள்ளிவாசலுக்கு போய் இமாம் இருப்பார், அவர்கிட்ட கொஞ்சம் தஜ்வீத கத்துக்கணும்னு சொல்லி இருக்கிறோமா? சொன்னதில்லை. ஆனால் அந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஓய்வு நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் சஹாபாக்களுக்கு என்று ஒரு சில அந்த சிறுபிள்ளைகளுக்கு என்று ஒரு லேர்னிங் சென்டரை அவர்கள் அமைத்து வைத்திருந்தார்கள். என்னது? சும்மா இந்த பல்லாங்குழி விளையாடுறது, இந்த டைம் பாஸ் பண்ற கேரம் போர்டு விளையாடுறது, செஸ் விளையாடுறதெல்லாம் அந்த உடலுக்கு ஒத்துக்கொள்ளவே செய்யாது. அது நம்ம சகோதரர்களுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்கிற விளையாட்டு. அவர்களுக்கெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருந்தால் கூட கையில அதை கொடுப்பாங்க. எதை கொடுக்கணுமோ அதை வைத்துத்தான் அவர்களுடைய விளையாட்டு. நம்ம பசங்க எப்ப பாரு வீடியோ கேம், செல்போன்ல வந்தாலும் வீடியோ கேம், ஆண்ட்ராய்டு போன் வந்தாலும் வீடியோ கேம், ஐபேட் வந்தாலும் வீடியோ கேம், லேப்டாப் வந்தாலும் வீடியோ கேம், டேப் வந்தாலும் வீடியோ கேம், ஐநோட் வந்தாலும் வீடியோ கேம். 24 மணி நேரம் அவனை வீடியோ கேம் விளையாட சொல்லுங்க, வாடு உட்கார்ந்து விளையாடி. பாருங்கள் சகோதரர்களே, பாருங்கள் எதற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறானோ அதை நிலைநாட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்படி இவர் பயிற்சி எடுக்கும் போது வரலாற்று நூலில் வருகிறது, சியர் ஆலாமின் நுபலா என்கிற ஆதாரப்பூர்வமான சரித்திர குறிப்பில் வருகிறது, ஒரு நாள் இவர் பயிற்சி எடுக்கும் போது ஒரே மூச்சில் 70 வாள்களை உடைத்திருக்கிறார். இவர்கிட்ட ஒரு கத்தி இருக்கு, அவர்கிட்ட டக்கு டக்கு சார், யார் கையில இருந்து கத்தி கீழே விழுதோ அடுத்த இன்னொரு ஆள் அல்லது வேற ஒரு கத்தி எடுப்பாங்க. இப்படி ஒரு கத்தியை, ஒரு வாளை பிடித்து எத்தனை வாட்கள் எங்க வீழ்த்தினாரு? 70 வாட்களை வீழ்த்தினார். அவர் சிறுவராக இருக்கும்போது அந்த அளவிற்கு சுப்ஹானல்லாஹி அலீம் வீர சிறுவர்களாக, அச்சமோ பயமோ இல்லாத சிறுவர்களாக அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். அதே போன்று அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த உஸ்மான் இப்னு தல்ஹா என்கிறவர் அறிவிக்கிறார், இப்னு சுபைர் அதாவது அப்துல்லா பின் சுபைர் அவர்களை 3 விஷயத்தில் யாரும் அடித்துக் கொள்ள முடியாது. என்ன விஷயம்? சுஜாஅ முதலில் வீரம், அதே போன்று இபாதா வணக்க வழிபாடு, அதே போன்று பலாகா மொழி புலமை. பேச சொல்லுங்க நம்ம புத்தகங்களை தமிழ்ல. எங்க அப்பா வந்தாரு, வந்து நிற்கிறாரு, போய் நிற்கிறாரு, தமிழே தெரியாத அளவிற்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் தம்பி உன் ஊர் எதுப்பா? இந்தியா அப்படின்பா. இந்தியால எங்கடா இருக்கு? பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கும். இந்த அளவிற்கு பிள்ளைகளுக்கு ஊருனா என்னன்னு தெரியல, மொழினா என்னன்னு தெரியல, கலாச்சாரம்னா என்னன்னு தெரியல. ஆனால் சுப்ஹானல்லாஹி அலீம் 24 மணி நேரமும் இஸ்லாத்திற்காகவே தம்மை அர்ப்பணித்த ஒரு புனித குடும்பத்தில் அந்த குழந்தை பிறந்திருந்தாலும் தன் தாய்மொழியில் அது மறக்காமல் இல்லை. தன் தாய்மொழி அது மறக்கல. அந்த அளவிற்கு என்ன செய்தார்கள்? ஒரு பதப்படுத்தப்பட்ட குழந்தைகளாக அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? வளர்ந்தார்கள் சகோதரர்களே. அடுத்து பெருமானாருடைய காலத்தில் இவர் என்னென்ன போர்க்களங்களில் கலந்திருக்கிறார் என்றெல்லாம் பார்க்க முடியாது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. யாருக்கு 15 வயது பூர்த்தி ஆனதோ அவர்களை தான் என்ன செய்வாங்க? போர்க்களத்தில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுப்பார்கள். 15 வயசுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யவில்லை? அனுமதி கொடுக்கவில்லை. ஒரு சில கட்டத்திலேயே தவிர, குறிப்பாக அபூஜஹலை கொன்றது அந்த 2 சிறுவர்கள் என்று வருகிறது. அதே போன்று ஒரு கட்டத்தில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று வருகிறது. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு வருது. அதே போன்று குர்ஆனை கொண்டு சேர்த்த அப்துல்லா யாரு? அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் சின்ன பையனா இருக்கும்போது 2 பேரும் பேசிக்கிட்டு தான் என்ன பண்ணாங்க? ஆஹா ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளைகளா தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க, வா நம்ம கொஞ்சம் பெரியவங்களாயிடலாம். எப்படி பெரியவங்களாகிறது? என்ன செஞ்சாங்க? என்னங்க செஞ்சாங்க? 2 பேரும் சும்மா நிக்காம காலை எப்படி உயர்த்தி கொண்டு உயரமானவர்களாக தம்மை காட்டிக் கொண்டு நின்னாங்க. நேரா நின்று நாங்க சொல்றோம். அது என்ன நம்ம தமிழ்நாடு பாஸ்போர்ட் ஆபீஸா? மீசையை வரைச்சா ஏத்துக்கிட்டு உடனே பாஸ்போர்ட் தர்றது?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஆய்வாளர்களையும் விட பெரிய ஆய்வாளர். நபி நீங்க என்ன சின்ன பிள்ளைங்க வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அப்ப அதனால் இவர்கள் சிறு குழந்தைகளாக இருந்தனால் பெருமானாருடைய காலத்தில் என்ன செய்யல, அவர்கள் எந்த போர்க்களத்திலும் பங்கெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அமையவில்லை. பெருமானார் அவர்கள் மரணிக்கும் போது இவர்களுடைய வயது 11 வயதாகத்தான் இருந்தது சகோதரர்களே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அப்துல்லா பின் சுபைர் என்கிற அவருடைய ஆளுமை திறன் இந்த உலகத்திற்கு முதலாக தெரிந்தது எப்படின்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த எர்மூக் என்கிற யுத்தத்தில் தான் அப்துல்லா பின் சுபைருடைய ஃபுல் ஃபேமிலியுமே உலகத்துக்கு தெரியும். இதனுடைய தகப்பனாரை பத்தி ஒரே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட குடும்பத்தில் அது பிறந்த வாரிசு. அபூபக்கருடைய மௌத்துக்கு அப்புறம் உமர் வந்து கலீஃபாவா வராங்க. அப்துல்லா இந்த சுபைர் இப்னு அவ்வாம் எல்லா போர்க்களையும் கலந்து கொண்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி சஹாபாக்களுடைய அந்த வட்டத்துல. உடனே உமர் இப்னு கத்தாப் இவரை கூப்பிட்டு, நீங்க என்ன செய்யுங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசத்தின் பெயரை சொல்லி அங்கே நீங்கள் ஆளுநராக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி முஆவியாவிற்கு ஷாமி கொடுத்தார்களோ அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மிஸ்ர் என்று வருகிறது, ஒரு சில ரிவாயத்தில் வேறு நாடு என்று வருகிறது, நாட்டை விட்டுருங்க, ஒரு நாட்டின் பெயரை சொல்லி அங்கே நீங்கள் ஆளுநராக இருங்கள் என்று சொன்னார்கள். இவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அமீருல் முஃமினீன் அவர்களே, தயவு செய்து என்னை ஆளுநராக ஆக்கி விடாதீர்கள், நான் கடைசி வரைக்கும் ஒரு முஜாஹிதாகவே இருக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆளுநர் ஆயிட்டா அந்த நாட்டினுடைய விவகாரத்தில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பங்கெடுக்க முடியும். பட் இன்னொரு டீம் ஆர்மி, அது எந்த நாட்டில் பிரச்சனையா இருந்தாலும் தலைமை அனுப்பி வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு படையிலே என்னை வையுங்கள் என்று சொல்லி இறுதி வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் போர் வீரராகவே வாழ்ந்து போர் வீரராகவே மரணித்தார். ஆட்சிக்கு ஆசைப்படாத ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதை சொல்கிறேன். அப்போ எர்முக் என்கிற யுத்தம் வரும்போதுதான் என்ன செய்கிறார், சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சிறு குழந்தை தானே என்று சொல்லி வீட்டிலே வைத்து விடாமல், அப்போ ஒரு வயசு ஒரு 13 வயசு இருக்கலாம். யாருக்கு, மகனார் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு 13 வயது இருக்கும், 13 அல்லது 13.5 வயது இருக்கும். அப்போது அந்த வயதில் என்ன செய்யறாங்க, சுபைர் இப்னு அவ்வாம் தன்னுடைய மகனாரை கூப்பிட்டு கொண்டு போர்க்களத்திற்கு வருகிறார். போர்க்களம் இன்னும் கொஞ்ச நேரத்திலே சூடு பிடிக்க போகிறது. தலைக்கவசம் எல்லாவற்றையும் அணிவித்துக் கொண்டு போருக்கு தம்மை தயார்படுத்திக் கொண்டு அப்துல்லா பின் சுபைரை 2 தன்னுடைய மௌலா என்று சொல்லுவார்கள். மௌலா என்று சொன்னால் உரிமை விடப்பட்ட அடிமைகள், அதாவது அடிமைகளை போன்றவர்கள் நடத்த மாட்டார்கள், அதே போன்று சுதந்திரமானவர்களாகவும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட வளர்ப்பு மகனுடைய அந்தஸ்து கொடுத்து வளர்ப்பு மகனாக வளர்ப்பவர்களுக்கு பேர் தான் மௌலா. அப்ப அப்படிப்பட்ட இருவரை நியமித்து, தம்பிகளா பிள்ளைய பார்த்துக்கங்க, அப்துல்லா பின் சுபைர் சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, அவரை ஓரமா நின்று கொண்டு இந்த போர்க்களத்தை பார்க்கட்டும் என்று சொல்லி என்ன செய்தார், அந்த வளரும் பருவத்திலேயே வளரும் பிராயத்திலேயே அந்த போரை குறித்த ஒரு அச்ச மகனுக்கு வரக்கூடாது என்பதற்காக சின்ன வயசிலேயே போர்க்களத்திற்கு அழைத்து வந்த ஒரு மாபெரும் தியாகி தான் சுபைர் இப்னு அவ்வாம். ஆனா நம்ம பள்ளிவாசலுக்கு கூட மகனை கூட்டு வர மாட்டோம். சில பேரண்ட்ஸ்ல நான் சண்டை போட்டுருக்க, உங்க மகனை கூட்டு வாங்குங்க, உங்க மகனை நாங்க பார்க்கணுங்க, இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் ஃபஜ்ருக்கு வருவான், துஹருக்கு வருவான் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைகளை நான் ஃபஜ்ருக்கு பார்க்கவில்லை. அப்படி இருக்க கூடாது. பாருங்க, அட உயிர் போகக்கூடிய போர்க்களத்திற்கு கூட மகனை கூட்டி வந்த அந்த சஹாபாக்கள் எங்கே, இங்கே பள்ளிவாசலுக்கு கூட மகனை கூட்டி வராத நாம் எங்கே? அதனால்தான் சகோதரர்களே, வாரிசுகள் நீங்கள் விரும்புகின்ற வகையில் வளர வேண்டுமானால் இப்படிப்பட்ட முன்னோர்களை நீங்கள் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். அவர் மட்டுமல்ல, மனைவியும் கொண்டு வரார். சுப்ஹானல்லாஹ். அவங்க டியூட்டி என்ன, இவருடைய டியூட்டி போர்க்களம் நடக்கும் போது, போர் முடிந்ததற்கு பிறகு அவங்க டியூட்டி என்ன செய்வாங்க, காயப்பட்டு கீழே கிடப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, கட்டு போடுவது, மருந்து கொடுப்பது, சடலமானவர்களாக இருந்தால், ஷஹாதத்தை அடைந்தவர்களாக இருந்தால், வீரமரணம் பெற்றவர்களாக இருந்தால் அவர்களை அப்படியே அழைத்துக் கொண்டு வருவது, நான்கராக சேர்ந்தவர்களை தூக்கி கொண்டு வருவது, போர் வீரர்கள் காயப்பட்டவர்களை ஒரு சமாதானமான இடத்திற்கு அவர்களுக்கு தருவது, இப்படிப்பட்ட காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களது எல்லா மனைவிமார்களும் பெரும்பாலான மனைவிமார்களும் தங்களுடைய பங்களிப்பை தந்திருக்கிறார்கள். பாரத சகோதரிகளே, அதே போன்றுதான் நீங்களும் இருக்க வேண்டும். உங்கள் கணவன்மார்களில் சிலர் இந்த பள்ளிவாசலின் பணிகளில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதற்கு சற்றும் குறையாமல் நீங்களும் உங்கள் பங்களிப்பை தர வேண்டும். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த ஒரு முறை இஸ்லாத்திலே இல்லை. ஆண்களுக்கு நிகராக பிற ஆண்கள் பார்க்கும் விதத்தில் தான் பெண்கள் தங்களை மாற்றிக்கொள்ளக் கூடாதே தவிர அவரவர்களுடைய தன்மையில் இருந்து கொண்டு மார்க்கத்திற்காக ஒத்துழைப்பு தரலாம் என்பதற்கு ஒரு மாபெரும் முன்னுதாரணமாக செயல்பட்டவர் தான் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலம் வருகிறது. உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் தான் ஒரு 16 வயது கொண்ட ஒரு இளைஞராக ஒரு வாலிபராக வளர்ந்து வருகிறார். 16 வயசு இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் 11 வயசுன்னா அபூபக்கர் சித்திக் 2 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ 11, 12, 13, 15 முடிந்த தருணம். அப்போ சின்ன குழந்தைதான். அப்ப என்ன செய்கிறார்,
சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பாதையில். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீனாக தம்முடைய பரிவாரங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் வருகிறார் அப்படின்னு உடனே உமர் வருகிறார் நீங்க ராஜ குலோத்துங்க எல்லாம் நினைச்சிடாதீங்க. இது இவனுங்களா காசு கொடுத்து சொல்ல வைக்கிறது. இதுக்குன்னே ஒரு டீமை வச்சிருந்தான். அதனால தான் இந்தியா உருப்படாம போச்சு. நம்முடைய முஸ்லிம்கள் மட்டும் இந்த நாட்டிற்கு வராவிட்டால் இன்றைக்கு வரைக்கும் இந்தியா என்று ஒரு நாடே இல்லை. ஆமா, இவன் ஆளுக்காளுக்கு சேரன் சோழன் பாண்டியன் சண்டை போட்டுக்கிட்டு குறுநில மன்னர்கள் தான் இங்க இருந்தார்களே தவிர ஒரு நாடு இவர்களுக்கு இல்லை. காரணம், பொழுதன்னைக்கு இவன் இன்ட்ரெஸ்ட் இதுல தான். நான் வரும்போது ராஜ குலோத்தங்க 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா இது? அப்ப அந்த மாதிரி அல்ல. உமர் வருவதை பார்த்தவுடன் மக்களாகவே ஆவல்பட்டு அமீருல் முஃமினீன் வருகிறார் என்று சில பேர் சொல்லுவாங்க. சவுண்டு பசங்க காதுல விழுந்த உடனே எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இவர் ஒரு ஆள் நின்று கொண்டிருக்கிறார். கவனிச்சுட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் பின் சுபைரை பார்த்து, இப்னு சுபைரின் மகனே, என்னை பார்த்து எல்லோரும் ஓடுகிறார்களே மகனே, நீ ஒருவன் நின்று கொண்டிருக்கிறாயே, மாலக்கல்லம் தஃபிர்மாகும், ஏனப்பா அவர்களோடு நீயும் ஓடவில்லை? உடனே சொல்லுகிறார், லிமா அஜ்ரிஃப் அகாஃப், நான் என்ன குற்றம் செய்தேன் உங்களை பார்த்து பயப்பட? இப்படி கேட்கணுமே. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளும் பேசுது, வேற மாதிரி பேசுது. இது துணிவு இல்லை, இது வேற. இவர்கள் பேசுகிற பேச்சு அல்லாஹு அக்பர், வாயை கொடுக்க முடியாது. கொடுத்தா நீங்க வீட்டுக்கு நிம்மதியா வர முடியாது. அந்த அளவிற்கு நமது பிள்ளைகள். ஆனால் அந்த பிள்ளைகளோ கேட்கிற உமரின் கண்ணியத்திற்கும் பங்கம் இல்லாமல், தன்மானத்திற்கும் இடுக்கில்லாமல், தன்னம்பிக்கையின் மொத்த வெளிப்பாடாக சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் என்ன குற்றம் செய்தேன் உங்களை விட்டு நான் ஓடுவதற்கு? சுப்ஹானல்லாஹ் அலதீம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷப்படுகிறார்கள். அடுத்தவர் சொல்றாரு, இந்த பாதையும் குறுகலானதாக இல்லையே, நான் ஒதுங்கி செல்வதற்கு நீங்க இந்த பக்கம் போலாமே, வழி இருக்கிறது என்று அமீருல் முஃமினீனுக்கே வழிகாட்டியவர் அப்துல்லாஹ் பின் சுபைர். எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள் இந்த முன்னோர்கள். அதனாலதான் இந்த சரித்திரத்தில் அவர்களின் பெயர். அவர்கள் எல்லாம் யார்? நம்மை போன்ற விஞ்ஞானம் அவர்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு நமக்கு தெரிவதை போல் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் தெரியுமா? இன்றைக்கு நாம் அனுபவிப்பதை போல் உல்லாசங்களையோ சொகுசுகளையோ அனுபவித்தார்களா? அன்றைக்கு இருந்த நேரத்தில் அந்நிய நாடுகளை பற்றி அவர்களுக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இறைவன், இறை தூதர், இறை வேதம், இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட ஒரு மாபெரும் சமூக புரட்சியாளர்களாய் நம்முடைய கண் காட்சி அளிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஆளுமை திறன் கொண்ட வாழ்க்கையை கொடுத்தான். சகோதரர்களே, அடுத்து உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அப்துல்லாஹ் பின் சுபைர் அவருடைய பங்களிப்பு மறக்க முடியாது. காரணம், உமர் இப்னு கத்தாப் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? 10. சுப்ஹானல்லாஹ். வேலை 2 பேராவது சொன்னீங்களே, தான் பிரச்சனையே. அப்படியே டான் அடிக்கணும். அபூபக்கர் எத்தனை வருஷம்? 2.5 அல்லது 2 வருஷம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருஷம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் 60 ஆண்டு கால இஸ்லாமிய வரலாறு இங்க வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமா இருக்கு. அப்போ 10 வருஷம் கணக்கு போட்டா அப்ப எத்தனை வயசு அவருக்கு? ஒரு 23, 24 தாண்டி அப்போதுதான் ஆஜானு பாகுவான உடல் கொண்டு இந்த சிங்கம் திமிரி நிற்கிறது. அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய ஆட்சி காலத்துல? உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல. உஸ்மான் அவருடைய ஆட்சி காலத்திலும் அவர்களுடைய பங்களிப்பு சுப்ஹானல்லாஹ் மறுக்க முடியாதது. ஷியாக்கள் நினைத்தாலும் மறைக்க முடியாது. என்ன செஞ்சார் அவரு? குர்ஆனை எழுதக்கூடிய டீம்ல முக்கியமான மெம்பர் அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு. அந்த டீமுக்கு லீடர் யாரு? ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த டீமில் ஸெய்த் இப்னு சாபித்திற்கு அடுத்தபடியாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் நியமித்து வைத்திருந்தது யார? அப்துல்லாஹ் பின் சுபைர். பாருங்கள் எப்படி வருகிறது. அன்ன உஸ்மான் அமர ஸெய்தன் வ பின் சுபைர் வ ஸயீத் அல்-ஆஸ், ஸயீத் இப்னு அல்-ஆஸ், அப்துர்ரஹ்மான் இப்னு அல்-ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், இவர்கள் எல்லாம் முக்கியமான எழுத்தர்கள். இவர்களை தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிட்டு ஃபனஸஹுல் மஸாஹிப், அபூபக்கர் சித்திக் அவருடைய காலத்தில் எழுதப்பட்ட குர்ஆனை பிரதி எடுக்கிற பணியை இவர்களுக்கு தான் கொடுத்தார்கள். அப்போ அவங்க கொடுத்திருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? இத இக்தலஃப்தும் அன்தும் வ ஸெய்த். ஸெய்த் ரலியல்லாஹு ஒரு பக்கம் இருப்பாங்க, அதாவது தலைவர் ஒரு பக்கம், டீம் மெம்பர்ஸ் இன்னொரு பக்கம். இப்படிதானே எந்த பணியை செய்வதாக இருந்தாலும் தலைவர் கோஆர்டினேட்டர் ஒரு பக்கம் இருப்பாரு, அவருடைய டீம் மெம்பர்ஸ் இன்னொரு பக்கம் இருப்பாரு. இன்றைக்கு ஐடி ஃபீல்டுக்கெல்லாம் முன்னுதாரணம் அவங்க தாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? இந்த கோஆர்டினேட்டருக்கும் டீம் மெம்பர்ஸுக்கு மத்தியில எந்த கருத்து வேறுபாடு வந்தாலும் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லியிருந்தாங்க, அப்படி உங்களுக்கு எழுதக்கூடிய மொழி விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் குறைஷியின் மொழி எதுவோ அதிலேயே நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி அந்த தர்க்கம் வரும்போது கூட அதில் சாட்சியாக இருக்கக்கூடிய அளவிற்கு அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிருந்தாங்க? ஒரு மாபெரும் முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள்
சுமார் 12 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார்கள். அது நமக்கு தெரியும். முதல் 6 ஆண்டு காலம் சுப்ஹானல்லாஹ் இஸ்லாமிய வரலாறு, இஸ்லாமிய அந்த வரைபடம் விரிந்து கொண்டே சென்றது. அடுத்த 6 ஆண்டு காலத்தில் தான் ஃபித்னா நிறைந்திருந்ததனால் கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் குறைந்திருந்தது. அப்போ உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்ட நகரங்களில் முக்கியமான ஒரு பெருநகரம் எது என்று சொன்னால் ஷமால் அஃப்ரிக்கியா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க கண்டம் இருக்கிறதா இல்லையா, அதில் வடக்கு பகுதியில் அன்றைக்கு உஸ்மான் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வெற்றி வாகை சூடப்பட்டது. அந்த படைக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு யாரை தலைவராக நியமித்திருந்தார்கள் என்றால் அப்துல்லா பின் சாயித் என்கிற நபித்தோழரை நியமித்திருந்தார்கள். அப்துல்லா பின் சாயித் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்சாரிகளின் தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை வைத்திருந்தார்கள். யார? சாத் இப்னு முஆத். சுப்ஹானல்லாஹ், பாருங்க மாஷா அல்லாஹ், ஜாக் புதுப்பேட்டை வரலாறுல ஃபர்ஸ்ட் சாத் இப்னு முஆத். அவங்க மகனார் அப்துல்லா பின் சாத் தான் இந்த கூட்டத்திற்கு தலைவராக ரசூல் என்ன பண்ணிருந்தார், உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பி வச்சிருந்தாங்க. அவருக்கு ஒரு வலது கையை போல் ஒரு ரைட் ஹேண்டை போல் அந்த போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் யாரு? அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அது ரோமர்களுக்கு எதிராக நடந்த போர் என்பதனால் ரோமர்கள் பன்னாண்டு காலம் அந்த உலகை ஆட்டி படைத்த சக்தியாக திகழ்ந்த காரணத்தினால் அவர்களுக்கு போர் மரபுகளும் போர் நுணுக்கங்களும் அத்துப்படி. இவர்களுடைய வரலாறு இஸ்லாம் துவங்கியதற்கு பிறகு, பெருமானாருடைய ஹிஜ்ரத்திற்கு பிறகு துவங்கிய வரலாறு தானே. இருந்தாலும் ஈமான் என்கிற மாபெரும் சக்தி அவருடைய உள்ளத்தில் இருந்ததனால் ரோமாபுரியையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த போர்க்களம் நடந்தது. அந்த போர்க்களம் எந்த அளவிற்கு சூடு பிடித்தது என்றால் கடுமையான முறையில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த எதிரிப்படைக்கு தலைமை தாங்கி இருந்தவன் தான் ஜுர்ஜீர். இதெல்லாம் ரோமாபுரி பேர். ஜுர்ஜீர் அவன் தான் யாரு? அவங்களுக்கு ஹெட். என்னப்பா போர்க்களம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு, யார் யா எதிரி டீம்ல பயங்கரமா போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு ஒண்ணு 2 பேர் இவங்களுக்கு சொல்லப்படுது. ஒன்று யாரு? அந்த போர்ப்படைக்கு தலைவராக வந்த அப்துல்லா பின் சாத் இப்னு முஆத், அந்த போர்ப்படைக்கு தளபதியாக வந்த அப்துல்லா பின் சுபைர். அப்படியா? அப்ப இவங்க 2 பேர் கதையை முடிச்சாதான் நமக்கு வெற்றி வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் ஒரு அறிவிப்பை விடுகிறாங்க. என்ன அறிவிப்பு? இந்த போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அப்துல்லா பின் சாத் பின் முஆதை யார் வெட்டி அவன் தலையோடு என்னிடத்தில் வருகிறானோ அவனுக்கு நான் தங்க காசுகள் 4000 தங்க காசுகள் தருவேன், அது போக என் மகளை அவனுக்கு கட்டி வைப்பேன். எப்படி வளைச்சிருக்கான் பாருங்க அந்த காலத்துல இருந்தே. அப்படியா? உடனே போர் நடந்துகிட்டு இருக்கான, ஒண்ணும் பண்ண முடியல. செய்தி மட்டும் இவருக்கு வருது. என்ன செய்தி? இந்த மாதிரி அறிவிப்பு விட்டுருக்கிறான். என்ன அறிவிப்பு? அவனை உங்களை வெட்டுனா அவன் மகளை வெட்டுறவங்களுக்கு கட்டி கொடுப்பானா. இவர் எந்திரிச்சு ஒரு சவுண்ட் விட்டான். அவன் தலையை எவன் வெட்டி வருகிறானோ அவன் காசுல இருந்தே 4000 தங்க காசு கொடுப்பேன், அவன் பொண்ணை வெட்டுறவனுக்கு கட்டி கொடுப்பேன். வீரம் எப்படி சொன்னார்கள் பாருங்க. உடனே சுப்ஹானல்லாஹ் எல்லாத்தையும் அப்படியே மாறுது. பொண்ணுன்னு எங்கதான் மாடுகளுக்கு வேகம் வருமோ. சுப்ஹானல்லாஹ் அலீம். அடுத்து மிகவும் பயங்கரமாக போர் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஜுர்ஜீரின் மகளே வாக்களிக்கப்படுகிறாள் என்கிற ஒரு ஸ்தானம் வந்த உடனே 2 பக்கமும் ஈக்குவலா போர் போய்கிட்டே இருக்குது. அவர்களும் அடிக்கிறார்கள், இவர்களும் அடிக்கிறார்கள். அங்கும் மரணம் நிகழ்கிறது, இங்கும் மரணம் நிகழ்கிறது. ஒரு பிக்சர் போட முடியல அப்துல்லா பின் சாத் பின் முஆத். உடனே அந்த டைம்ல ஒரு நாளைக்கு போறதுக்கு ஒரு செஷன் இருக்குமா இல்லையா? ஈவினிங் 2 பேர் விட்டு ரெஸ்ட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ ரெஸ்ட் டைம்ல அப்துல்லா பின் சுபைர் நேரா வரார். பாருங்க, அப்துல்லா பின் சாத் பின் முஆத், நம்ம வந்திருக்கிறோம். பட் ஆனா இது நம்ம ஊர் கிடையாது. இது நம்ம ஊர் கிடையாது. நம்ம அவங்க ஊர்ல போரிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அவனுக்கு படைகள் நிறைய இருக்குது. ஆனால் அவனுடைய படைகள் எல்லாரும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அழைத்து வந்தவர்கள் எல்லாரையும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு தகவல் விட்டு நாளைக்கே நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் இருந்து என்ன செய்வோம், ஒரு குறிப்பிட்ட கணிசமான எண்ணிக்கையில் வீரர்களை வரவழைப்போம். ஆனா வந்த உடனே அவங்க போரிடவே மாட்டாங்க. அவங்க பிரயாணம் செஞ்சு களைப்போட காலையில் என்ன செய்வாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த போர் முடிவதற்கு கொஞ்ச நேரம் இருக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான டயர்டு வரும். 12 மணி நேரம் 10 மணி நேரம் எடுத்து வால் வீசிக்கிட்டு இருக்க முடியுமா? 10 நிமிஷம் பேனாவை பிடிக்க முடியல நம்ம பையனால. 10 நிமிஷம் பிடிக்க சொல்ல உஸ்தாத் டயர்டு உஸ்தாதுங்கிறான். போர்ட்ல எழுதி போட்டதை எழுதுறானா கூட அவரால் எழுத முடியல. 10 மணி நேரம் வால் பிடித்த கையில் வலிக்குமா வலிக்காதா? அப்பதனால நம்ம 2 டீமும் டயர்டாகும். டயர்டாகி எல்லாரும் உட்கார்ந்த உடனே அந்த டீமை நம்ம அனுப்பி ஒரு கை பாத்திரலாம். உடனே இவருக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருச்சு. டக்குனு இருக்கக்கூடிய பெரியவங்களை எல்லாம் உட்கார வச்சு, ஏன்னா எதாந்தாலும் மஷூராவை வைத்து தானே முடிவெடுக்க வேண்டும். பாருங்கள் அவர்களின் பண்பு. சொன்னவர் அப்துல்லா பின் சுபைர் இளைஞர். அங்கே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இவரிடத்தில் தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட மஷூராவின் அடிப்படையில் எடுத்தால் தான் அது ஒரு பரக்கத்திற்குரிய முடிவு என்பதை ஏற்றுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் எமர வைத்து அப்துல்லா பின் சுபைர் இப்படி சொல்றாரு, டக்குன்னு ஒரு டீம் நம்ம வைக்கலாமா?
தான் இருக்குது, உடனே வரவீங்கன்னு உடனே இரவோடு இரவாக அந்த டீம் வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா யாருக்கும் தெரியாமல் இவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களோ ஓய்விலே இருக்கிறார்கள். இந்த போர்க்களம் ஒரு ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு அவங்க முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா, ஒரு 6:15 மணிக்கு அப்படியே அந்த டீம் வருது ஃப்ரெஷ்ஷா. எப்படி இருக்கும், சமாளிக்க முடியுமா? சரமாரியாக டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி அலீம், போடு போடு என்று போட்டு கடைசியில் ஜர்ஜீரின் தலையோடு அப்துல்லா பின் சுபைர் தான் யாருக்கு கிடைச்சது பாத்தீங்களா? ஜாக்பாட். சுப்ஹானல்லாஹி அலீம், எல்லோருக்கும் சந்தோஷம். அப்துல்லா பின் சாத் பின் முஆத் பார்த்தவுடன் சொல்லிட்டோம் என்று சொல்லி உடனே அவர் வாக்களித்ததை போல் தங்க காசுகளை அவருக்கு கொடுத்து ஜுர்ஜீரின் மகளை என்ன செய்யறாங்க, அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டி கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியை பெற்றோம் என்கிற விஷயத்தை அமீருல் முஃமினீன் இடத்திலே அறிவிக்கக்கூடிய நற்செய்தியை கொண்டு சொல்லக்கூடிய பொறுப்பையும் அப்துல்லா பின் சுபைருக்கு தான் கொடுத்தாங்க. அது இதெல்லாம் ஒரு போர்க்களங்களில் யாருக்கு முக்கியத்துவமும் அதிகப்படியான அங்கீகாரமும் வழங்கப்படும் என்பதற்குண்டான அடையாளங்கள். குறிப்பாக கொடி பிடிப்பது, குறிப்பாக கொடியை யாரிடத்தில் இருக்கிறதோ, இந்த வலதுபுறம் இடதுபுறம் என்று வரும்போது முன்னாடி யார் நிற்பாங்களோ அதே போன்று அரிஷத் என்று ஒன்றை அமைப்பார்கள். அரிஷத் என்றால் போர் நடந்து கொண்டிருக்கும் போது முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டுமானால் உடனே அங்க யார் இருக்காங்களோ அங்கதான் அவங்க வரணும். அப்ப அந்த இடத்திற்கு பொறுப்பாளராக வைப்பது, அதே போன்று பொது தலைவராக யார் இருக்கிறாரோ அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, அவருக்கு எஸ்கார்ட் செய்வதற்காக இருப்பது, இதெல்லாம் முக்கியஸ்தர்களுக்கு தான் அந்த அங்கீகாரங்கள் தரப்படும். அதே போன்று போரில் வெற்றி கிடைத்தவுடன் அந்த வெற்றி பெற்ற செய்தியை போய் அமீருல் முஃமினீன் இடத்திலே என்னது எடுத்து சொல்லுவதற்கும் முக்கியஸ்தருக்கு தான் தரப்படும். அதே பொறுப்பையும் அப்துல்லா பின் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தான் தந்திருந்தார்கள். ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாமா? ஓகே, டைம் ஆயிடுச்சு, பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த போர் முடிஞ்ச உடனே உஸ்மான் அலியோட ஆட்சி காலத்தில் அவருடைய பங்களிப்பு மறுக்க முடியாத இன்னும் ஒரு பங்களிப்பு என்று என்னன்னு சொன்னா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கோட்டையில் அந்த ஃபித்னாக்காரர்களால், கலகக்காரர்களால் அவர் முற்றுகையிடப்பட்ட அந்த சம்பவத்திலும் அப்துல்லா பின் சுபைருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு சுமந்தார். அவர் தான் என்ன செய்யறாரு, உஸ்மான் இப்னு அஃபான் இடத்திலே கலகக்காரர்கள் எவ்வளவு பேர் வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இருக்கிறோம், போர் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை ரொம்பவும் வலியுறுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அனுமதி கேட்டதில் இவரும் ஒருவர். ஆனால் உஸ்மான் இப்னு அஃபான் ஏற்கனவே தன்னுடைய முடிவை சொல்லிட்டாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. என்னுடைய உயிர் போக போதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால எனக்காக எந்த ரத்தமும் சிந்தப்படக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக சொல்லியும் கூட பிடிவாதம் பிடித்து உள்ளே நின்றவர் அப்துல்லா பின் சுபைர். அப்படி கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஹசன் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா பின் சுபைர், மர்வான் இப்னு ஹக்கம், இப்படி ஒரு சிலர்கள் தான் என்ன செஞ்சாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் போக சொல்லியும் போக மாட்டேன் என்று அடம்பிடித்தவர். இறுதியில் அவர் உயிர் பெரிய தருவாயில் தான் என்ன செஞ்சாங்க, ஃபோர்ஸ் பண்ணி இவங்க எல்லாம் வெளியே தள்ளணும்னா வெளியே போனாங்க. அப்ப அந்த டைம்ல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் சுபைர் அவர்களுடைய ஆளுமை திறனுக்கு ஒரு அழகான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்க தெரியுமா, அந்த கோட்டையில் முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய நாட்களில் அங்கிருந்த மக்களுக்கு தொட வைக்கக்கூடிய பொறுப்பை அப்துல்லா பின் சுபைருக்கு தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார். ஒரு அமீர் செய்ய வேண்டியது இருந்தாலும் அவர் தன்னுடைய மரணத்தை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செஞ்சாங்க, கோட்டையில் இருக்கக்கூடிய முற்றுகையில் இருக்கும்போது அங்கு வந்த மக்களுக்கு தொட வைக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் சுபைர் அவர்களுக்கு தந்தார்கள். இருந்தும் அந்த இடத்தில் அவர்கள் தொடர்ந்து இருந்த காரணத்தினால் கலகக்காரர்களின் அந்த கலகக்காரர்களின் தாக்குதலுக்கு இவரும் ஆளாக்கப்பட்டு இவருக்கும் என்ன ஏற்படுது, அதிகமான காயங்கள் ஏற்படுகிறது. எந்த அளவிற்கு என்றால், இவரை வெளியில் கொண்டு வந்தவர்கள், போர்க்களங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் குடும்பத்தோடு ஷஹீதானதற்கு பிறகு இவருடைய அங்கே உள்ளவர்களை கூட்டு வரும்போது ஒரு 4 பேர்களை உயிருடன் உள்ள சடலங்களை போல் தூக்கி கொண்டு வந்தார்கள். உயிர் மட்டும்தான் இருக்குது, இது எல்லா இடத்திலையும் காயம். அப்படி காயம் ஏற்பட்டு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் நிலையில் தான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கோட்டையில் இருந்து இப்னு சுபைர் அவர்களை தூக்கி கொண்டு வந்தார்கள். இந்நாளில் இப்னு சுபைர் இந்த அனுபவத்தை மக்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும் போது அவருடைய குத்பா உரையிலேயே ஒரு முறை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கிற நேரத்தில் நான் 10க்கும் மேற்பட்ட காயங்கள் என் உடலில் ஏற்பட்டது. இன்றைக்கு கூட அந்த அடிகள், அந்த காயங்கள் தழும்புகளாய், வீர தழும்புகளாய் என்னுடைய உடலை அலங்கரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த தழும்புகளை தொடும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய அமல்களாக இதைத்தான் கருதுகிறேன் என்று சொன்னார். எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த நல்லமல்களிலேயே மிகப்பெரிய அமல்களாக இதைத்தான் நான் கருதுகிறேன் என்று அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறார் என்கிற செய்தி வருகிறது. இதை தொடர்ந்து ஜமல் யுத்தத்திலே அப்துல்லா பின் சுபைர் அவர்களுடைய செயல்பாடும்
முஆவியாவுடைய ஆட்சி காலத்தினுடைய செயல்பாடும், குறிப்பாக யஸீதுடைய ஆட்சி காலத்தில் ஹுசைன் அலி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் என்ன செய்தார் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய வரலாறை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்தின் முக்கியமான ஸ்தாபனங்களின் ஒரு ஸ்தாபனம் பேரணாம்பட்டில் இயங்கி வருகிற குல்லியத்து பனாத்தில் முஸ்லிமீன். இந்த மதரசா